நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்தபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியில் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன், நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கையே வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடித் தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. மதிவளரு சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலரு புதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவையே விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. சிற்றம்பலம். பெரியவர்களே, மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணத்திலே இதுவரையிலும் 1000 மற்றும் அதை தொடர்ந்து திருநகர படலம் வரையிலும் பார்த்திருக்கின்றோம். அதை தொடர்ந்து பதிகம் என்ற ஒரு பகுதியும் பார்த்தோம். பதிகமாவது மேலே புராணத்திலே விரிக்கப் போகின்ற செய்திகளை சுருக்கி கூறுகின்ற ஒரு நிலை. காஞ்சி புராணத்திலே என்னென்ன செய்திகள் கூறப்படுகின்றன என்பதை எல்லாம் பதிகத்திலே பார்த்தோம். இப்பொழுது காஞ்சி புராணத்தை சூதமுனிவர் நைமிசாரண்ய முனிவர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். இந்த காஞ்சி புராணத்தினை அவர் எடுத்து கூறுகின்ற வரலாறு புராண வரலாறு என்று சொல்லப்படும். அந்த புராண வரலாற்று படலத்தை இப்பொழுது தொடங்குகின்றோம். நைமிசாரண்யம் என்பது ஒரு காடு. இந்த காடு விந்திய மலையினுடைய அடிவாரத்திலே இருக்கின்றது. நம்முடைய பாரத பூமியினுடைய ஒரு மத்தியம பகுதியிலே அது இருக்கின்றது. ஆதியிலே தபத்திலே வல்ல முனிவரர்கள் வசிட்டர் முதலியவர் தாங்கள் வேள்வி புரிவதற்கு உரிய இடம் யாது என்று பிரமதேவனிடத்திலே கேட்ட பொழுது, பிரமதேவன் தர்பை புல்லினாலே ஒரு சக்கரத்தை செய்து அதனை இமயத்திலிருந்து உருட்டி விட்டாராம். அது விந்தியமலையினுடைய அடிவாரத்திலே தங்கியது. அது தங்கிய இடம் நைமிசாரண்யம் என்று சொல்லப்படுகின்றது. நேமி என்றால் வட்டம். அந்த தருபை புலினால் ஆகிய வட்டம் சக்கரம் அது உருண்டு ஓடி தங்கிய காடு என்பதனால அந்த இடத்திற்கு நைமிசாரண்யம் என்று பெயர். அந்த காட்டிலே வேள்விகள் புரிந்து கொண்டு தவ முனிவர்கள் வானப்பிரஸ்தர்களாக வாழ்கின்றார்கள். அதாவது எல்லோருமே திருமணமானவர்கள், மகவு மனைவியோடு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு இன்றோ நேற்றோ திருமணமாகவில்லை. அவர்கள் நீண்ட காலம் முன்பே திருமணமானவர்கள். தவத்தினாலே அவர்கள் நீண்ட ஆயுளை பெற்று வாழ்கின்றார்கள் என்பதனால பொறிப்புலன்களை ஒடுக்கி தவ வாழ்க்கையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். வானப்பிரஸ்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் உலக நன்மைக்காகவும் தங்கள் முக்தி பெற்றுக்காகவும் வேதத்திலே விதிக்கப்பட்ட வேள்விகளை பிறழாது செய்து வருகின்றார்கள் அந்த நைமிசாரண்ய காட்டிலே. அப்பொழுது அவர்களை பொறுத்தவரையிலும் வேள்வி ஒரு நாள் முழுவதும் செய்வதில்லை. அந்த பிற்பகல் நேரங்களிலே அவர்கள் பெருமானை சிந்திப்பதும் அந்த நல்ல விஷயங்களை ஒருவர் கூற ஒருவர் கேட்டு அவ்வாறு நல்ல பொழுது போக்குவார்கள். மதிய நேரத்திலே உறங்கக்கூடாது என்ற விதி இருப்பதனால அவர்கள் உறங்க மாட்டார்கள். இதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அந்த நைமிசாரண்யத்தினுடைய சிறப்பினை இப்பொழுது தொடங்குகின்றார் ஆசிரியர் மாதவ சிவஞான முனிவர். மிடல்கள் தவத்தோர் வேள்விசை வினைக்கு வேண்டிய அங்கு உதவ கடவுள் ஆண் பயிலும் காட்சியால் அவை ஊன் கைக்கொள்ள துதைந்த வானவரால் தொடர்புறும் ஓம புகைதழி சுரும்பர் உலர்தரா பன்மலர் பொழிலால் அடர்தரும் காமர் கற்பகவனமே ஆயது நைமிசாரண்யம். நைமிசாரண்யத்தை பார்த்தால்
விண்ணுலகத்திலே இருக்கின்ற அழகான கற்பக வனம் போல் இருக்கின்றது. கற்பக மரங்கள் பூத்து குலுங்குகின்ற வனம் கற்பக வனம். அது விண்ணிலே இருக்கின்றது. அதை போல பூமியிலே இருக்கின்றது நைமிசாரண்யம். எதனால் என்று கேட்டால், வானத்திலே காமதேனு என்ற அந்த பசு இருக்கின்றது. அது இப்பொழுது பூமியிலே வந்து வேள்வி செய்கின்ற இந்த தவசிகள் அவர்கள் வேள்விக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் அவர்கள் கேட்க கேட்க கொடுப்பதற்கென்று அந்த காமதேனு எங்கும் வந்து இருக்கின்றது. மிகச்சிறந்த தவத்தை கொண்டவர்கள் என்பதனால அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு காமதேனு, காமம் என்றால் ஆசை, தேனு என்றால் கொடுப்பது, வேண்டியாங்கு உதவுகின்ற பசு என்பதனால அதற்கு காமதேனு என்று பெயர். அது இந்த நைமிசாரண்யத்திலும் காணப்படுகின்றது. அந்த ஒற்றுமையினாலும் அபிஊன் கைக்குள துதைந்த வானவரால் தேவர்கள் தேவர்களுக்கு தான் இருக்கிறார்கள் என்பதில்லை. பூமியிலே இந்த தவசிகள் எல்லாம் வேள்வி செய்கின்ற காரணத்தினாலே இவர்கள் வேள்வியிலே தருகின்ற அபிர்வாகங்களை பெற்றுக் கொள்வதற்காக அந்த வானவர்கள் பூமியிலே வந்து இந்த நைமிசாரண்யத்திலும் உரைகின்றார்கள் என்ற காரணத்தினால, தேவர்கள் காணப்படுகின்ற காரணத்தினாலும் தொடர் உருவம் ஓம புகைதழி சுரும்பர் உலர்தரா பன்மலர் பொழிலால் தேவலோகத்திலே இருக்கின்ற அந்த சோலைகளிலே பூக்கின்ற பூக்களுக்கு மனம் கிடையாது என்பதனால அவற்றிலே வண்டுகள் மொய்ப்பதில்லை. அவையெல்லாம் ஒரே நிறமாக பொன்னிறமாக இருக்கும். இப்பொழுது இந்த நைமிசாரண்யத்திலே தொடர்ந்து 2 வேளைகளிலும் வேள்விகள் நடக்கின்ற காரணத்தினாலே அந்த ஓம புகையானது இந்த சோலைவனம் எங்கும் நிரம்பி இருக்கின்றது என்ற காரணத்தினாலே அந்த புகையை கண்டு அச்சம் எதுக்கு இந்த வண்டுகளுக்கு என்பதனால புகை காரணமாக வண்டுகள் அந்த நைமிசாரண்ய சோலைகளிலே உலவுவதில்லை. ஆகவே வண்டுகள் அமராத பூக்களை கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த நைமிசாரண்யம் என்பது தேவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலும் காமதேனு இருக்கின்ற காரணத்தினாலும் வண்டுகள் அமராத பூக்கள் பூக்கின்ற காரணத்தினாலும் இது கற்பகவனம் போல காட்சி தருகின்றது என்பது முதல் பாடல். தாதவிழ் கடுக்கை நருந்தொடை மிளைச்சும் தம்பிரான் அடியரது உணரா மாதவர் இயற்ற மகவினை சிதைப்ப வரும் கரும் தைத்தியர் அவர்தாம் காது வெஞ்சாப வலி குடைந்து ஓடும் காட்சியே கடுக்கும் அம்மகத்தி மீதையர்ந்து அண்டச் சுவர்த்தலம் உறிஞ்ச விசும்பெழு நரும்புகை படலை. அங்கு செய்யப்படுகின்ற வேள்வியினுடைய புகையானது கருத்த புகையாக எழுந்து வானத்திலே எழுந்து பறந்து செல்கின்றது. அது அந்த காட்சி எதை போல் இருக்கின்றதுன்னு கேட்டா, நல்ல இதழ்கள் பொருந்திய கடுக்கை என்றால் கொன்றையினால் ஆகிய வாசனையான மலர் மாலைகளை அணிந்திருக்கின்ற சிவபெருமான், அந்த பெருமானுடைய திருவடித்தாவர்களை அன்றி வேற எதையும் சிந்திக்காத பெரிய தவத்தை கொண்டிருக்கின்ற இந்த ரிஷிவக்கள்லாம் இயற்றுகின்ற அந்த வேள்வி, மகம் என்றால் வேள்வி, வேள்வினை சிதைப்பதற்காக வருகின்ற தைத்தியர் என்று சொன்னால் அசுரர்கள். திதி என்ற பெண்ணுக்கு பிறந்தவர்கள் என்ற காரணத்தினாலே தைத்தியர் என்றால் அசுரர்கள். அவர்கள் வேள்வியை சிதைப்பதற்காக வருகின்றார்கள். அவர்கள் கரிய நிறம் கொண்டவர்கள். அவர்களை கண்டு இந்த ரிஷிகள் எல்லாம் அவர்களை வருத்துகின்ற சாபத்தினை இடுகின்றார்கள். அந்த சாபத்திற்கு அஞ்சி அவர்கள் திரும்பி ஓடுகின்றார்கள். கரிய நிறம் கொண்ட அவர்கள் திரும்பி ஓடுவதை போல இந்த புகையானது காணப்படுகின்றது என்று சொன்னார். அப்ப அவர்கள் திரும்பி ஓடுவதையே சொல்லலாமேன்னு சொன்னா அவர்கள் திரும்பி ஓடிவிட்டார்கள். அவர்கள் ஓடிய பிறகும் அந்த கரிய நிறம் காணப்படுவது புகையினால் என்று உணர வேண்டும். அடுத்தது 3வது பாடல். கருந்திரை அளக்கர் அகடுடைத்தெழுந்து கனையுருள் பருகு வெங்கதிரோன் இருந்தவர் வேள்வி களத்து அபிப்பாகம் ஏற்ப வந்தணுகுவோன்மான மருந்தன கிளைத்து வானுர நிபந்த வளம்பொழில் கிளைகளை கரத்தால் திருந்துர ஒதுக்கி குனிந்த புக்குலாவி சீனிட்டை போய் நிமிர்ந்துருமால். மரத்திலே ஓடுகின்ற சூரியன் இந்த நைமிசாரண்யத்தினுடைய உயர்ந்த சோலைகளினுடைய மரங்களுடைய கிளைகளுக்குள்ளே புகுந்து வெளிவருகின்றான். அது எப்படி இருக்குன்னா, அவன் மரத்தின் உச்சியிலே இருந்து அமர்ந்து இந்த மரக்கிளைகளை ஒதுக்கி கொண்டு வருவது தன்னுடைய கிரணங்களாகின்ற கரங்களினாலே இவ்வாறு விலக்கி கொண்டு வருகின்றான். வந்து இந்த நைமிசாரண்யத்திலே இருக்கின்ற பலவிதமான அந்த
மரங்கள் எல்லாம் மருந்து மரங்கள், அப்படியே விண்ணிற்கும் மண்ணிற்கும் மருந்தாக கிளைத்து வளர்ந்திருக்கின்ற, உயர வளர்ந்திருக்கின்ற அந்த வனத்தின் வழியாக தன்னுடைய கிரணமாகின்ற கரத்தினாலே கிளைகளை விலக்கி கொண்டு சூரியன் தொடர்ந்து அவனுடைய பயணத்தை மேற்கொள்கின்றான் என்று இந்த அழகினை இங்கு சொன்னார். சூரியன் எப்படிப்பட்டவன் கேட்டா, அவன் கரிய திரைகள் கொண்ட கடல், அந்த கடலுடைய வயிற்றினை குடைந்து கொண்டு எழுகின்றான். அந்த கடல் மேல் இருக்கின்ற வானத்தில் இருக்கின்ற இருட்டினை போக்கிக் கொண்டு எழுகின்ற சூரியன் உச்சிக்கு வந்த பிறகு இந்த நைமிசாரண்யத்தினுடைய மரங்களின் கிளைகளை ஒதுக்கி கொண்டு தொடர்ந்து செல்கின்றான் என்று சொன்னார். அதாவது இந்த உச்சிக்கான வேலையினை சொன்னார். திரகர் வண்டி விரும் வட்டவாய் கமல செழும் புகுட்டரசு விற்றிருக்கும் மறை முதற்கிழவன் முனிவரர் வேண்ட வளைத்தனன் விடுத்த புல் நேமி இரவுராதின்றும் ஆயிடை உறைவதென கவின் காட்டிடும் தெர்த்தி அரைதரச் செறிந்து நரவு மூற்றெடுக்கும் அரும்பெறல் முதுவிரால் வலயம். சிறுகைகளை கொண்ட வண்டுகள் அமர்ந்து தங்களுடைய சிறுகுகளாலே விரிக்கின்ற வட்டமான வாயினை கொண்ட தாமரை மலர், அந்த தாமரை மலருடைய காய், அதனுடைய மகந்தங்களுக்கு இடையிலே இருக்கின்ற மேடை போன்ற பகுதிக்கு பொகுட்டு என்று பெயர். அதில்தான் செந்தாமரையிலே திருமகளும் வெண்டாமரையிலே கலைமகளும் அமர்ந்திருக்கின்றார்கள். பல ஆயிரக்கணக்கான இதழ்களை கொண்ட ஒரு பெரிய தாமரை மலருடைய பீடத்திலே அமர்ந்திருக்கின்றான் மறைமுதல் கிழவன் என்று சொல்லப்படுகின்ற நான்முக கடவுள். அவன் இந்த ரிஷிமுனிவர்கள் வேண்ட அவர்களுக்காக வேள்வி செய்கின்ற இடத்தினை காட்டுவதற்காக முன்பு வளைத்து விடுத்தான் ஒரு சக்கரம். அதாவது தர்பை புல்லினை வட்டமாக வளைத்து சக்கரமாக விடுத்தான். அது இமயத்திலிருந்து வந்து தங்கிய இடம் நேமிசாரண்யம். அந்த நேமி என்றால் வட்டம். அந்த வட்டம் இன்றும் இருக்கின்றது என்று எண்ணும்படி வண்டுகள் அணைகின்ற, தேன் ஊறுகின்ற அந்த தேனடைகள் காணப்படுகின்றன என்று சொன்னார். தேனடைகள் வட்டம் வட்டமா இருக்கும், அது தர்பை வட்டம் போல காணப்படுகின்றது. அது பிரமன் பழங்காலத்திலே விடுத்த வட்டம்தான் இப்பொழுதும் பல இடத்திலும் காணப்படுகின்றதோ என்ற எண்ணத்தினை உண்டாக்குகின்றது என்று சொன்னார். விரும்பிய விடவன் தாங்குதோற்றத்தால் விளங்கெறி உருவினில் பூத்த வரும் பணி கொண்ட காட்சியால் பெரிய வரையவன் இருந்தவராக இரும்பிவி உய்ய கோடலால் யாரும் எத்திடும் பெற்றியால் உலவா பெரும்பயர் கையிலை கடவுளே போலும் பிறங்கொழி நைமிச காணம். இந்த நைமிச காணம் இருக்கின்றது, அது சிவபெருமான் போல் தோன்றுகின்றது பார்ப்பதற்கு என்று ஒரு சொல்லினால் ஆகிய சிலேடை. எப்படின்னு கேட்டா, எல்லோரும் விரும்புகின்ற அந்த ரிஷபத்தின் மீது அமர்ந்திருக்கின்றான் சிவபெருமான். பொதுவாக ராசிகளிலே மிகச்சிறந்து ரிஷபராசி என்று கூறுவார்கள். அக்னோபி விஷஸ்ரேஷ்டகா என்று கூறுவார்கள். குற்றம் இருந்தாலும் ரிஷபராசியிலே நல்ல காரியங்களை தொடங்குவார்கள் என்பதனால இந்த வேள்விகள் எல்லாம் ரிஷபராசியிலே தோற்றம் பெறுகின்றன என்ற ஒரு காரணத்தினாலே இவை ரிஷபத்தினால் தோற்றம் தாங்கப்படுகின்றன. இந்த வேள்விகளுடைய தோற்றங்கள், அதாவது ஆரம்ப லக்னம் என்பது ரிஷப லக்னமாக இருக்கின்றது. பெருமானை ரிஷபம் தாங்குகின்ற தோற்றத்தை கொண்டிருக்கின்றது. அந்த காரணத்தினாலும் விலங்கு எரி உருவினில் பூத்த காரணத்தினாலே நைமிசாரண்யத்திலே செய்யப்படுகின்ற வேள்விகள் அக்னி வடிவமாக இருக்கின்றன. பெருமானோ அக்னி வடிவமாக இருக்கின்றான். என்ன, எரியும் எரி வண்ணம் கொண்டவன் திருக்குறுகாவூர் பெருமான், அழலும் அழல் வண்ணம் கொண்டவன் என்று சம்பந்த பெருமானுடைய தேவாரம் இருக்கின்றது. வரும்பணி கொண்ட காட்சியால் பெருமான் யாகத்திலிருந்து தன்னை நோக்கி வந்த பணி என்றால் பாம்புகள், பாம்புகளையே ஆபரணமாக கொண்டிருக்கின்றான், அப்படி காட்சி தருகின்றார். இது எரி உருவினில் பூத்த அரும்பு அணி கொண்ட காட்சியால் நெருப்பு போல் பூத்திருக்கின்ற சிவந்த அந்த மலர் அரும்புகள் வரிசையா இருக்கின்ற காட்சியினை கொண்ட சொலைகளை கொண்டிருக்கின்ற காரணத்தினால நைமிசாரண்யம் சிவபெருமானை போல் இருக்கின்றது. பெரிய வரையவன் இருந்தவராக, வரை என்றால் மலை, பெரிய மலை மீது பெருமான் இருக்கின்ற காரணத்தினாலே என்று பெருமானுக்கும் பெரியவரை அவன் இருந்தவராக, தவத்திலே பெரியவராக இருக்கின்ற ரிஷிகள் அங்கு இருக்கின்ற காரணத்தினாலே என்று நைமிசாரண்யத்திற்கும் இரும்புவி உய்ய கோடலால் பெரிய உலகம் உய்யும் வண்ணம் பெருமான் இருக்கின்றான். நைமிசாரண்ய முனிவர்களும் இருக்கின்றார்கள். இந்த உலகமானது
தான் உய்வதற்காக பெருமானை வழிபாட்டிற்காக கொள்கின்றது. ரிஷிகள் இந்த உலகம் உய்ய வழிபாடு செய்கின்றார்கள் என்று அப்படி பொருள் செய்து கொள்ள வேண்டும். பெருமானை இரும்புவி உய்ய கோடுகின்றது, கோடலால் கொள்வதனால. இரும்பிய உய்ய இவர்கள் வேள்விகளை மேற்கொள்வதனால என்று கொள்ள வேண்டும். யாரும் ஏத்திடும் வெற்றியால் பெருமானையும் எல்லோரும் போற்றுகின்றார்கள். நைமிசாரண்யத்து ரிஷிகளையும் எல்லா மக்களும் போற்றுகின்றார்கள். உலவா பெரும்பெயர் கையிலே கடவுளே போலும் பிறங்குழி நைமிசற்கானும். அழியாத வேதத்திலே சொல்லப்பட்ட மகா வாக்கியங்களுக்கு பொருளாக இருக்கின்ற மகாதேவன் என்ற பெயரை கொண்ட பெரும்பெயர் கடவுள் என்று நம்முடைய ஆசிரியர் மாதவ சிவஞான முனிவர் சிவஞான போத உரையிலே முழுமுதற் கடவுளாகின்ற சிவபெருமானை கூறுகின்றார். என்ன வேதத்திலே வருகின்ற மகா வாக்கியங்களுக்கெல்லாம் பொருளாக இருக்கின்றான் என்பதனால அந்த மகாதேவ பெருமான் அந்த பெருமானை போல காணப்படுகின்றது இந்த நைமிசாரண்யம் என்று 5வது பாடலிலே கூறினார். அது மேலும் கரிய திருமாலை போலவும் காணப்படுகின்றது என்று அடுத்த பாடலிலே கூறுகின்றார். திசைமுகன் உந்தி உறவளை நேமி சேர்ந்திடும் கொள்கையால் என்றும் அசைவில் வானவர்க்கு புறயவி அமிழ்தம் அளித்தலால் பூமணம் பெறலால் வசைதபு காட்சி கருநிறக்கருவி மழைமுகில் மேனி வந்தழகாய் இசைதலால் சாங்கம் எந்தையோன் நிகர்க்கும் இணையிலா நைமிசக்காடு. இதுவும் சொற்சிலேடை. இன்னென்ன காரணங்களினாலே திருமாலை போல நைமிசாரண்யம் இருக்கின்றது. எப்படி? திசைமுகன் என்றால் நான்முகன், திசைக்கு ஒரு முகம் கொண்டவன். அவனை உந்தி உற அவனை தன்னுடைய தொப்புளிலே தோற்றுவித்து வளை நேமி சேர்ந்திடும் கொள்கையால். வளை என்றால் சங்கு, நேமி என்றால் சக்கரம். சங்கு சக்கரங்கள் கைகளிலே சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே என்று திருமாலுக்கும் அதே அந்த சொல்லினை பிரித்து பார்க்கும் பொழுது திசைமுகன் உந்தி வர வளை நேமி என்று சொன்னால் நான்முகன் பாரதத்தின் நடுப்பகுதியை சேரும் வண்ணம் வளைத்து அனுப்பிய அந்த நேமி தர்ப சக்கரம் அது சேர்ந்திடும் கொள்கையால் இங்கு சேர்ந்த காரணத்தினாலே, நைமிசாரண்யத்திலே சேர்ந்த காரணத்தினாலே என்றும் அசைவில் வானவர்க்கு புறயவி அமிழ்தம் அளித்தலார். எந்த காலத்திலும் சித்த சலனம் இல்லாத தேவர்கள் புண்ணியத்தினாலே அவர்கள் சித்த சுத்தி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு குற்றத்தை போக்குகின்ற அமுதத்தினை என்ன பண்ணார்? அசுரர்களுக்கு அளிக்காமல் தேவர்களுக்கு அளித்தார் என்பதனால தேவர்களுக்கு அவிர்வாகத்தை அமுதத்தை திருமால் அளித்தார். அதே போலவே அசுரர்களுக்கு அளிக்காமல் தேவர்களுக்கு மட்டுமே வேள்வியிலே இந்த நைமிசாரண்யம் அவிர்வாகத்தை அளிக்கின்றது. அந்த காரணத்தினாலே பூமணம் பெறலால் மலைகளிலே புத்திருக்கின்ற பூவினாலே நல்ல நறுமணத்தை பெறுகின்ற காரணத்தினாலே நைமிசாரண்யம். பூமாதேவி என்பவள் திருமாலை திருமணம் செய்து கொண்டார் என்பதனால பூமாதேவி திருமணம் செய்து கொண்ட காரணத்தினாலே வசை தபு காட்சி கருநிறக்கருவி மழை முகில் மேனி அழகாய் செய்தலால் குற்றத்தை போக்குகின்ற நல்ல காட்சி. எந்த காட்சி? கரிய நிறங்கொண்ட மழை முகில் போன்ற மேனியை கொண்ட அந்த திருமாலுடைய காட்சி என்பது சித்தத்திலே இருக்கின்ற மலத்திலே நிற்கின்ற காட்சி. அப்படிப்பட்ட காட்சியை கொண்ட மேனியை கொண்டிருக்கின்றார் திருமால். இங்கு குற்றம் தீர்ந்த செய்தியை காட்சி கொண்ட அந்த கருநிற கருவி மழைமுகில் வேள்விக்கு தேவையாகின்ற சாதனங்களை கொண்டிருக்கின்ற இந்த ரிஷிகள் வாழ்கின்ற இந்த நைமிசாரண்யம் இவர்கள் செய்கின்ற வேள்வியின் பயனாக எப்பொழுதும் மழையினை தருகின்ற முகில் அங்கு மேனி கொண்டு அழகாக அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே சார்ங்கம் ஏந்தியோன் நிகர்க்கும். சார்ங்கம் என்பது வில். அந்த வில்லினை ஏந்திய கையினை கொண்ட திருமாலை போல் காணப்படும் நைமிசாரண்யம் என்று சொன்னார். அடுத்தது அது பிரமதேவனை போலவும் காணப்படும் என்று கூறுகின்றார். குலவு நால்வாய்கள் மறுவலால் அகலம் கொண்ட முன் நூல் வயங்குதலால் சலமர வேதம் மொழிதலால் வனத்து தாமரை இருக்கை மேவுதலால் பல பொறி சுடிகை பையரா சுமந்த பறவை சூழ் புடவியே முதலா மலர்தலை உலகம் முழுதும் இன்றளித்த வள்ளலாம் நைமிச புறவம்.
பையரா சுமந்த பறவை, அதாவது நச்சுப்பையோடு கூடிய பல பொறி சுடிகை, பல புள்ளிகளை கொண்ட அந்த 1000 தலை கொண்டு நச்சுப்பைகளை கொண்டிருக்கின்ற அந்த ஆதிசேடன் ஆகிய பாம்பு தன்னுடைய தலையிலே சுமக்கின்ற சமுத்திரத்தினால் சூழப்பட்ட இந்த பூமி முதலிய எல்லா உலகங்களையும் முழுவதுமாக எஞ்சல் இல்லாது ஈன்று அளித்த வள்ளல் தன்மை கொண்ட அந்த பிரம்மதேவனை போல காணப்படுகின்றது நைமிசமாகின்ற புறவம் என்றால் காடு. எதனால் கேட்டா, குலவு 4 வாய்கள் மறுவலால். பிரமனுக்கு அழகிய 4 வாய்கள் என்றால் திருமுகங்கள், வாய்கள் பொருந்துகின்றன. 4 வாய் என்றால் யானை. இந்த நைமிசாரண்யம் ஒரு காடு என்பதனால அழகிய யானைகள் உதவுகின்றன என்பது அந்த சிலடை பொருள். அகலம் கொண்ட முன்னூல் வயங்குதலால். அகலம் அப்படின்னா மார்பு. நான்முகனுடைய மார்பிலே முன்னூல் என்றால் முப்பிரி நூலாகின்ற பூநூல் விளங்குகின்றது. அகலம் என்றால் எல்லாம் பரந்துபட்ட செய்திகள். அந்த பரந்துபட்ட செய்திகளை கொண்ட முன்னூல் என்றால் ரிக் யஜு சாமமாகின்ற 3 வேதங்கள். அந்த வேதங்கள் வயங்குதலால் என்றால் வேள்வியிலே இந்த 3 வேதங்களும் பிரயோகம் செய்யப்படுகின்றன. இந்த 3 வேதங்கள் இல்லாமல் வேள்வி இல்லை என்பதனால பலவிதமான செய்திகளையும் பரப்பாக கொண்டிருக்கின்ற 3 வேதங்கள் பயன்படுகின்ற காரணத்தினாலே சலமர வேதம் மொழிதலால். சலம் என்றால் மாசு. மாசு நீங்க வேதத்தினை நான்முகன் மொழிகின்றான். சலமர ஏதம் ஒழிதலால், வஞ்சனை முதலிய குற்றங்கள் நீங்க ஏதம் ஒழிதலால், இந்த நைமிசாரண்யம் செய்கின்ற வேள்வி புண்ணியத்தினாலே குற்றங்கள் விலகுகின்ற காரணத்தினாலே ஏதம், அங்கு வேதம் இங்கு ஏதம். வேதம் மொழிதலால் என்று பிரமனுக்கும் ஏதம் ஒழிதலால் என்று நைமிசாரண்யத்திற்கும் பிரித்து கொள்ள வேண்டும். வனத்து தாமரை இருக்கமே முதலால். வனம் என்றால் நீர். வனத்து தாமரை இருக்கமே முதலால் என்றால் அழகான தாமரை மரம் மீது இருக்கின்றான் நான்முகன். நீரிலே பூத்திருக்கின்ற தாமரைகள் பல இருக்கின்றன இங்கு நைமிசாரண்யத்திலே. இந்த காரணங்களினாலே நான்முகனை போல நைமிசாரண்ய வனம் இருக்கின்றது என்று சொன்னார். அந்த நைமிசாரண்யத்திலே முனிவர் கூட்டங்கள் இருக்கின்றார்கள். அந்த முனிவர்கள் யார் என்று கேட்டால், அடைமொழி இல்லாமல் இங்கு அந்த முனிவர்களை கூறுகின்றார். இது ஒரு பெரிய அற்புதம். பொதுவாக முனிவர்களுடைய பெயரை தொகுத்து கூறும் பொழுது பாடல் செயலுடைய ஓசைக்காக அங்கங்க அடைமொழி தருவார்கள். ஆனால் அடைமொழி இன்றியே அந்த முனிவருடைய பெயரை வரிசைப்படுத்தியிருக்கின்றார் மாதவ சிவஞான முனிவர். ஒரு அற்புதமான செய்கை இது. புகழ் விவனத்தில் இவ்வாறு புகழப்படுகின்ற பெருமையோடு கூடிய இந்த நைமிசாரண்யத்திலே வசிட்டன் வேத தாரணியன் வேதாரணியன் புலத்தியன் துருவாசன் சுகன் வசுஸ்ரவன் ஆணி மாண்டவியன் சுனப்புச்சன் சமுவர்த்தன் மணிமேசகன் சுனச்சேபன் இறைக்குவன் சம்புதர்பரன் ஆத்திரேயன் சௌனகமுனி புலகன் ஆசுவலாயனன் ஜமதக்னி சங்கன் ரைவதன் குசுருவிந்தல் மாதேசன் இலகிதன் பராசரன் கற்கன் கிருது அக்னிபன் பருப்பதன் நாச்சிகேதன் நாரதன் அசிகர்த்தன் உருகு விஸ்வாமித்திரன் குணி வரத்துவாசன் உத்தாலகன் வாசஸ்ரவன் சாண்டிலியன் காசிபன் வாமதேவன் தாற்பரியன் ரஜனியே கண்ணுவன் முதலாம் எண்ணரும் முனிவர். இப்படி இதெல்லாம் முக்கியமான முனிவர்கள். இவருடைய சீர்களா இருக்கின்ற எண்ணில்லாத ஆயிரக்கணக்கான முனிவர்கள். எண்ணரும் முனிவர் கழிபெருஞ்சீர்த்தியர் மிகுந்த பெருமை கொண்டவர்கள். மாசு மண்ணிய மனத்தார், மனதிற்கென்று இருக்கின்ற குற்றங்களை போக்கியவர்கள். மனதிற்கின்ற குற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம பார்க்கிறோம், ஆசை, கோபம், மயக்கம் ஆகிய குற்றங்கள் தான் மனதிலே வந்து செல்கின்ற குற்றங்கள். இந்த குற்றங்களை மன்னிய என்றால் கழுவிய மனத்தார், பசுபதி அடியார், உயிர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற சிவபெருமானுக்கு அடிமை கொண்டவர்கள். வடிவலாம் நீரு சன்னித்த புண்ணியரு, திருமேனி முழுவதும் நீரு பூசியவர்கள், முழுநீரு பூசிய முனிவர்கள். திருநீற்றினை அணிகின்ற முறையினை பிருகத் ஜாபாலன் என்ற உபரிடம் கூறுகின்றது. முதலிலே திருநீற்று பொக்கணத்தில் இருந்து மாயா தத்வாய நமகா லகுலீஷாய நமகா என்ற மந்திரங்களை சொல்லி நம்முடைய வலது கரத்தினாலே எடுத்து இடது கரத்திலே வைத்துக் கொண்டு அந்த திருநீற்றினை அதுதான் அனைத்து உலகமாகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்ற மந்திரத்தினை சொல்லி அதனை ஜபித்து, பிறகு அதனை பஞ்ச பிரம்ம மந்திரங்களை சொல்லி தலைமுதல் பாதம் வரையிலும்
திருநீற்றினை நீரிலே குழைக்காமல் முழுவதுமாக பூச வேண்டும். இதற்கு உத்தூடனம் என்று பெயர், ஆக்னேய ஸ்நானம் என்றும் பெயர், சன்னித்தல் என்று தமிழிலே பெயர். முதலிலே திருநீற்றினை நீரோடு குழைத்து முப்புண்டரமாக அணிவதற்கு முன்பாக தலைமுதல் பாதம் வரையிலும் முழுவதும் பூசுதல் கடன் என்று பார்க்கின்றோம். அந்த கடமையை செய்கிறார்கள். வடிவலாம் நீர் சன்னித்த புண்ணியர் மும்மை புண்டர நினையார். புண்டரம் என்றால் கோடு, மும்மை புண்டரம் என்றால் 3 கோடுகளாக அந்த திருநீற்றினை அணிவார்கள். திருப்புன்றம் என்பது தமிழே திருமுண்டம் என்று வரிவு வரும். திருமுண்டம் திட்டமாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே என்று முப்பட்டையாக அந்த திருநீற்றினை உடம்பிலே 16 இடங்களிலே குறித்த அளவுப்படி பூச வேண்டும். அதற்கென்று பாவனைகள் செய்ய வேண்டும். அக்கமாளிகையர் ருத்ராட்ச மாலைகளை அணிந்திருக்கின்றார்கள். போர் விடையூர் அண்ணல் வாழ்தலத்தில் பற்றினோர் அதர்மத்தின் மீது போரிடுகின்ற ஆர்க்கின்ற தார்விடை பெருமான், அந்த பெருமானுடைய தலங்கள், அந்த தலங்கள் மீது பற்று கொண்டவர்கள், சிவத்தலங்களின் மீது பற்று கொண்ட முனிவர்கள். அண்ணான் அர்ச்சனை இயற்றும் ஆர்வத்தார், அந்த பெருமானை பூசிக்கின்ற ஆர்வம் கொண்டவர்கள். அர்ச்சனை என்றால் பூசனை, அன்றாடம் சிவ பூஜை செய்கின்ற முனிவர்கள். அங்க மும்மறையும் தெளிந்தவர், 6 அங்கத்தோடு 4 வேதங்களை நன்றாக படித்தவர்கள். 4 வேதங்களாவன ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வணம். ரிக்வேதம் என்பது பாடலாக அமைந்தது, அதற்கு சந்தம் உண்டு. எதிர்வேதம் என்பது உரைநடையாக அமைந்தது. சாமவேதம் என்பது இசையாக அமைந்தது. அதர்வண வேதம் என்பது ரிக்வேதத்திற்குள் அடங்கியது. இந்த 4 வேதங்களுக்கும் இந்த வேதங்களை பயன்படுத்துவதற்கென்று யூசர் மேனுவல்ஸ் போல 6 அங்கங்களை இறைவன் படைத்தருளினார். அவையாவன சிக்ஷை, கல்பம், வியாக்கரணம், நிருத்தம், சந்தஸ், ஜோதிடம் என்பன. வேதங்களிலே ஒவ்வொரு வேதத்தையும் எவ்வாறு அத்தியனம் செய்ய வேண்டும் என்ற அந்த சொர முறைகள் எல்லாம் கூறுகிறது சிக்ஷை என்பது. அப்புறம் வியாக்கரணம் என்பது வேதத்திற்கென்றே இருக்கின்ற இலக்கணம், சொற்பொருளை எடுத்து கூறுவது. நிருத்தம் என்பது வேதத்திலே வருகின்ற கலைச்சொற்களின் பொருளை கூறுவது. ஏன்னா அதே சொல் உலகத்திலே வேறு விதமான பொருளை கொண்டது என்பதனால. சந்தம் என்பது வேதத்திலே பயிர்கின்ற பாடல்களிலே வருகின்ற மீட்டர்ஸ், அந்த சந்தங்களை கூறுவது, காயத்ரி முதலிய சந்தங்களை பற்றி விளக்குவது. ஜோதிடம் என்பது வேதத்திலே விதிக்கப்பட்ட வேள்விகளை செய்வதற்கு உரிய காலங்களை தேர்ந்தெடுப்பதற்கான கலை, அது ஜோதிடம். இந்த 6 அங்கங்களோடு 4 வேதங்களை தெளிந்தவர் என்றால் கற்று தேர்ந்தவர்கள். வேதம் அந்தித்த அறிவினர். வேதம் அந்தித்தல் என்பது வேதம் முடிதல். வேதம் எங்கு முடிகின்றது? பெருமானுடைய திருவடியிலே சென்று முடிகின்றது. அதுதான் வேதாந்த ஞானம் என்று பெயர். திருவடி ஞானம் தான் வேதாந்த ஞானம். யோ வேதாதோ வேதாந்தேச பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதிலீனஸ்ய அப்பரஸ்ய மகேஸ்வரகா. எவனொருவன் வேதத்தின் முதலிலே பிரணவமாக கூறப்படுகின்றானோ, ஓம் என்று கூறப்படுகின்றானோ, ஓம் என்று மறைவல்லார் என்று சமஸ்கிருதம் கூறுவார். ஓம் என்று வேதம் தொடங்குகின்றது. அந்த ஓங்காரமாக இருப்பவன் வேதாந்தத்தை பிரதிஷ்டிதகா என்பதனால வேதத்தின் முடிவிலே, அதாவது உபநிடதங்களிலே அவனுடைய உண்மையானது பறக்க உரைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு அவன் நிலை பெற்றிருக்கின்றான் என்பது பொருள். அந்த பெருமான் சிவபெருமான், அவனிடத்திலே தங்களுடைய உள்ளத்தை செலுத்தியவர்கள். வேதம் அந்தித்த அறிவினர். இப்படி வேதத்தின் முடிவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் பெருமானுக்கு அந்தணன் என்று பெயர். அந்த அந்தம் என்பது வேதாந்தம். அப்ப வேதம் அந்தித்த திருவடியை கொண்டவன், வேதம் சென்று முடிகின்ற எல்லையிலே இருக்கின்ற திருவடியை கொண்டவன். கற்பனை கடந்த ஜோதி கருணையை உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சொற்பத வியோகமாகும் திருச்சிற்றம்பலம் என்று கூறினார். அப்ப அருமறை சிரத்தின் மேல் இருக்கின்றது பெருமானுடைய திருவடி என்பதனால வேதம் சென்று அந்த திருவடியிலே சேர்கின்றது, அதற்கு அருகிலே சேர்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆகவே வேதம் அந்தித்த அந்த திருவடி அறிவினை கொண்டவர்கள். விமலர் என்றால் தூயவர்கள். தங்கு மஞ்செழுத்தே கிளப்பவர். எல்லா கலைகளும் அஞ்செழுத்துக்குள் அடங்குகின்றன என்பதனால அங்கு எல்லா கலைகளும் தங்குகின்ற அஞ்செழுத்திலேயே, அஞ்செழுத்தே என்ற அந்த ஏகாரத்தினாலே அது பிரிநிலை ஏகாரம். ஏனையவற்றை அவர்கள் ஏனைய மந்திரங்களை ஓதாது எப்பொழுதுமே 5 எழுத்தையே ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். மந்திரங்களுக்கு தலைவனாகின்ற 5 எழுத்தையே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கு மஞ்செழுத்தே கிளப்பவர். கிளப்பவர் என்றால் ஓதுபவர். பொறியை தடுத்து உயர்ந்தவர். 5 பொறிகள் ஞானேந்திரியங்கள், அவை
தம் புலன்கள் மீது செல்கின்ற இயல்பு கொண்டவை. அவ்வாறு செல்ல ஒண்ணாது தடுக்கின்ற ஆற்றல் படைத்த தவத்தினை செய்பவர்கள். அதனாலே உயர்ச்சி கொண்டவர்கள். மக மனைவி செங்கனலோடும் உரைபவர். மகவோடும் மனைவியோடும் அன்றாடம் பூசிக்கின்ற அக்னிகளோடும் கூடியவர்கள். தட்சிணாக்னி, அகபத்தியம் என்று கூறப்படுகின்ற திரேதாக்னி 3 அக்னிகளோடு கூடியவர்கள். ஆகவினியம், கார்கபத்தியம், தட்சிணாகினி என்று கூறப்படுகின்ற 3 அக்னிகளை கொண்டவர்கள். எரிமூன்று தேவர் கிரங்கீருள் செய்தருளி திறமூன்றதன் திருப்புருவம் நெறித்தருளி உருமூன்றுமாகி உணர்வரிதாம் ஒருவருமே புறமூன்றெரித்தவா பூவல்லி கொய்யாமோ என்பது திருவாசகம். ஆகவே தேவர்களின் வாழ்வின் பொருட்டு அந்தணர்களிடத்திலே பெருமான் 3 நெருப்புகளை கொடுத்தான். முத்தியாளர் நன்மறியர் 3000 என்று திருவிசைப்பாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அந்த நெருப்பினை பாதுகாக்கின்றார்கள். மனைவி மக்களோடு கூடிய இல்லற வாழ்க்கையை கடைபிடிக்கின்றார்கள். ஆனால் தம் பொறிகள் புலன்கள் மீது செல்ல ஒட்டாது தடுக்கின்ற தவத்தையும் சிறப்பாக செய்தவர்கள். தமை போல் சிற்றுயிர் அனைத்தையும் காணும் பொங்கு பேரருளின் எல்லையர். இவர்கள்லாம் பெருமையே சிறந்தவர்கள். ஒரு தகுதியும் இல்லாத சிற்றுயிர்களை பார்த்தாலும் சீ என்று எண்ணாமல் தங்களைப் போலவே அந்த சிற்றுயிர்களையும் கருதி அவர்களுக்கு துன்பம் வந்தால் விலக்கி கருணை காட்டுகின்ற பெரிய உள்ளம் கொண்டவர்கள். இப்ப எல்லாரையும் சமமாக பாதிப்பார்கள். அவர்கள் பெருமையின் எல்லையில் இருந்தாலும் தங்களை பெரியவர்களாக கருதாமல் எல்லா உயிர்களையும் ஒன்று போல அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருக்கின்ற பொங்கு பேரருளின் எல்லையர் என்றால் அந்த தவத்தின் காரணமாக, இறை அருளின் காரணமாகவும் இந்த அருள் என்பது அவர்கள் உள்ளத்திலே பொங்கிக் கொண்டே இருக்கின்றது. அப்ப எல்லாருடைய துன்பத்தையும் போக்குகின்ற செயல்களை புரிபவர்கள். இணையோர் இப்படிப்பட்டவர்கள் பொலிவுற ஒழுங்குடன் குருமி. எல்லாரும் சேர்ந்து வரிசையாக இப்பொழுது நல்ல விஷயங்களை பேசுவோம் என்று சேர்ந்தார்கள். சேர்ந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நச்சு மரம். இந்த நச்சு மரத்துல தீவினையாகின்ற கனிகள் எல்லாம் பழுக்கின்றன. இந்த நச்சு மரத்தை அடியோடு வேரோடு வெட்டுகின்ற ஒரு கோடாலி வேண்டும். அந்த கோடாலி என்பது என்னன்னு கேட்டா சிவ தரிசனம் தான் அந்த கோடாலி. அப்ப பரமேஸ்வருடைய தரிசனத்தினால் அன்றி இந்த இம்மை வாழ்வு என்ற மாய வாழ்க்கை அப்படிங்கிற அந்த நச்சு மரத்தினை ஒருவன் வெட்டி சாய்க்க முடியாது. அந்த பெருமானுடைய தரிசனம் கிட்டுவதற்கு ஒரு உபாயம் வேண்டும், வழி வேண்டும். எப்படி பெருமானை பார்ப்பது என்று வழி வேண்டும். என்ன காரணம்னா, காணுமாறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேனும் என்பது திருவாசகம். முன்பு பெருமானை பார்த்திருந்தாலும் இப்பொழுது பெருமானை பிரிந்திருக்கின்றோம். மீண்டும் பெருமானை பார்க்க வேண்டும் என்றால் முன்பு பார்த்த பெருமான் தானே என்று எண்ண முடியாது. பெருமானை பார்க்கின்ற வழியினை உறுதியாக அறிய வேண்டும். பெருமானை முன்பு நான் பெற்றிருந்தாலும் பார்த்திருந்தாலும் பிரிந்திருக்கின்ற இந்த நிலையிலே பெருமானை மீண்டும் காண்பது எப்படி என்ற வழியையும் காணாதிருக்கின்றேன் என்று தன்னுடைய நிலையை நொந்து கொள்கின்றார் என்பதனால பெருமானுடைய காட்சி முக்கியம், அந்த காட்சிக்கு உபாயத்தை அறிவது முக்கியம் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கு. என்ன, பெருமானை அறிகின்ற அறிவு முக்கியம், அந்த அறிவினை பெறுகின்ற ஒரு அறிவு இருக்கின்றது, அந்த அறிவு முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. திருவாசகம் சொல்லப்பட்டிருக்கு. பெருமானை பெறுகின்ற அறிவு என்பது ஞானம், அந்த அறிவினை பெறுகின்ற அறிவு என்பது சரிகிரிய யோகமாகின்ற தவம் என்று காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த உபாயத்தை எப்படி அறிவது என்று அவர்கள் எல்லாம் விவாதிக்கின்றார்கள். கரைவிடத்திரையை கண்ணுறக்காணும் காட்சியாம் கணிச்சியின் அல்லால். அந்த நெற்றியிலே நீலக்கரை கொண்டிருக்கின்ற பெருமானை நம்முடைய கண்களினாலே காண்கின்ற காட்சி. கண்டலால் அருளுமில்லை கலந்த பின் பிரிவதில்லை என்று திருநீரிசை, அப்பர் பெருமானுடைய திருவியார் திருநீரிசை. கைலை காட்சியை கண்ட பிறகு இதனை கூறுகின்றார். பார்த்தால்தான் ஒத்துக்கலாம், இந்த காட்சியை பெற வேண்டும். இந்த காட்சியை பெறாத வரையிலும் கடவுளை அறிந்து விட்டேன் என்றோ கடவுள் எனக்கு அருள் புரிந்து விட்டான் என்றோ உறுதியாக சொல்ல முடியாது. அந்த கைலை காட்சியை ஒருவன் பெற வேண்டும். கண்டலால் அருளும் இல்லை. அந்த காட்சியை பெற்ற பிறகு அது கைரழிவு போகுமான்னு கேட்டா நிச்சயமா போகாது. அந்த காட்சியை ஒருமுறை பெற்றுவிட்டால் அந்த காட்சி நமது சிந்தை மீது ஆட்சி செய்யும் என்பதனால அதை மறக்கவே முடியாது. மறந்தேயும் தங்கள் நான் மறவாமண்டம் நல்கிய திறம் என்று அது திருவாசத்திலே சொல்லப்பட்டிருக்கு என்பதனால கலந்த பின் பிரிவதில்லை என்று திருவையார் திருநேசில இந்த கருத்து சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே கடவுளை காண வேண்டும். அந்த கடவுளுடைய காட்சி என்கின்ற கோடலி, அந்த கோடலி தான் இந்த பாவக்கனிகளை ஈறுகின்ற
உலக வாழ்க்கையாய்ந்த நச்சு மரத்தினை அடியோடு வெட்டும் என்று கூறுகின்றார்கள். பெருமான் தன்னை காண்பவர்களுக்கு எளியவன் என்று அந்த கருத்தினை 2 முறை ஒரே பதிகத்துல நம்பியாரூர் கூறுகின்றார். திருநெடூர் தேவாரம் காணப்பெடுமவர்க்கு எளியான் என்பதனால பெருமானை காணுதல் கடமையாகின்றது. காணுதலுக்கு உபாயம் என்ன என்று இங்கு விசாரிக்கப்படுகின்றது. மரவினை கனிகள் மல்கிய உலக வாழ்வெனும் நச்சு மாமரத்தை இருமுறை காண்பது அரிதென துணிந்தார். இது பெரும் உபாயம் மற்ற எவன் என்று அறிவினில் நெடும்போதாய் ஒழி அவருள் அருந்ததே கொள்டன் இது அறையும். பெருமானை கண்டாலுடைய இந்த பாவ வாழ்க்கை நீங்காது, பாவ நாசம் இல்லை. பெருமானை காண்பதற்கு எது வழி? பெருமான் தரிசனம் தரணும்னா என்ன பண்ணணும் என்று அந்த முனிவர்கள் எல்லாம், வசிட்டன் முதலிய முனிவர்கள் எல்லாம் ஆராய்கின்றார்கள். ஆராயும் போது வசிட்டன் சொன்னார், தவமே மேலாம் நெறியாகும், தவமே சிவனார்தமை காட்டும், தவமே துறக்கம் அடைவிக்கும், தவமே நரனை தேவாக்கும், தவமே வலாரி திசைக்கிறைவர் சார்கன் அயனும் ஆக்குவிக்கும், தவமே கிடைப்பில் கிடையாததுண்டோ என்று சாற்றினால் தவத்தினால் இறைவனை காணலாம் என்று சொன்னார். தவமே மேலாம் நெறி என்று சொன்னார். தவமே சிவனாரை கொண்டு வந்து காட்டும் என்று சொன்னார். தவமே சொர்க்கத்திற்கு சென்று சேர்க்கும் என்று சொன்னார். தவமே மனிதனை தெய்வனாக ஆக்கும் என்று சொன்னார். தவமே வலாரி என்றால் வலன் என்ற அசுரனுக்கு பகைவனாகின்ற இந்திரன், இந்திரன் திருமால் அயன் முதலிய தேவர்கள், அந்த தேவர்களுடைய வாழ்வினை எல்லாம் நமக்கு கொடுக்கும் என்று சொன்னார். அந்த தேவர்களாகவே நம்மை ஆக்கிவிடும். தவம் கிடைத்தால் அதனால் கிடைக்காத வேறொன்றும் உண்டோ என்று தவத்தின் பெருமையை வசிட்டன் கூறினார். இந்த தவத்தினை பின்னால் வருகின்ற சூதமுனிவர் இகழ்ந்து விடுகின்றார் என்பதனால இந்த தவம் என்பது மெய்த்தவர்களாகின்ற அடியார்கள் தங்களுடைய ஐம்பொறிகளையும் பெருமானிடத்திலே செலுத்துகின்ற அந்த தவமாக சொல்லும், அந்த தவமாக அறியக்கூடாது. பெரிய புராணம் தவம் என்பதற்கு விளக்கம் தருகின்றது. என்னன்னா, திருநாவலூரிலே பிறந்து திருவெண்ணைநல்லூரிலே ஆட்கொள்ளப்பட்ட உடனேயே திருத்துறையூருக்கு சென்று நம்பியாரூரர் பெருமானிடத்திலே தவநெறி வேண்டுகின்றார். பெருமான் தவநெறி தந்தருளினார். அந்த தவம் என்பது யாது என்று கூறும்பொழுது செக்கிழார் பெருமான் புலனொன்றும் படித்தவத்தில் புரிந்து நெறி கொடுத்தருள என்று விளக்குகின்றார். அதாவது ஐம்பொறி விடயமாகின்ற ஐம்புலன்களாகவும் பெருமானையே பெறுவது, கண்ணால் பெருமானையே காண்பது, காதால் திருமுறைகளையே கேட்பது, நாவினால் பெருமானுடைய நிர்மால்யத்தையே சுவைப்பது, மூக்கினால் அவருடைய நிர்மால்யத்தையே முகர்வது, தீண்டினால் அவருடைய அடியார்களையே தீண்டுவது, திருநீற்றை தீண்டுவது, திருமேனியை தீண்டுவது என்று ஞானேந்திரிய கர்மேந்திரிய வியாபாரங்கள் எல்லாம், செயற்பாடுகள் எல்லாம் பெருமான் பரமாகவே கண்ணவனை அல்லது காணா, செவியவனது எல்லறிஞ்சீர் அல்லது இசை கொள்ளார், அண்ணல் கடலடி அல்லது கைதொழா அகுதாண்டு அகலங்கை கொண்டான் மாட் அன்பு என்று திருக்கையில ஞானவிழாவில சேரமான் வருகின்றார். அப்படி ஐம்பொறிகளாலும் பெருமானியை நுகர்தல் என்பது தவம் என்று விளக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒருவனுக்கு சரியை கிரியை யோகமாகின்ற நெறியினாலே கிட்டும் என்று பார்க்கின்றோம். அந்த தவத்தை இங்கு கூறவில்லை. தவம் இங்கு என்று இங்கு சொன்னது என்னன்னு கேட்டா, மனம் பொறிவழி போகாது நிற்றல் பொருட்டு விரதங்களை மேற்கொள்ளுதல். எப்படிப்பட்ட விரதங்கள் என்றால், உண்டி சுருக்குதல், கோடை காலத்திலே வெயிலிலே நிற்றல், மழை காலத்திலே நீர்நிலையிலே நிற்றல் முதலிய செயல்களை மேற்கொண்டு அவற்றால் தன் உயிர்க்கு வருகின்ற துன்பங்களை பொறுத்தல், பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாது அவற்றை காத்தல் ஆகிய பசு புண்ணியமே இங்கு தவம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தவம் பசு புண்ணியம் என்பதும் அந்த பசுவினிடத்திலே சிவனே உரைகின்றான் என்பதனால ஒரு சிறிது சிவ புண்ணியத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்க்கும். இது அடிப்படை தவம். அப்ப உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று குறளிலே சொல்லப்பட்டது. இந்த தவத்திலும் மேலானது எது அப்படின்னு கேட்டா, சிவபெருமானை அறிந்து பொறிப்புலன்களை பெருமான் பரமாக ஆக்குதல் என்பது. அந்த தவத்தை இங்கு கூறவில்லை. அதற்கு முன்னிலையில் இருக்கின்ற தவத்தை இது கூறுகின்றது. ஞானம் வாயிலாக வீடு பயக்கும் சரியை கிரியை யோகமாகிய சிவ புண்ணியங்களை இங்கு கூறவில்லை. இது மேலே சூதமுனிவராலே சிறந்த உபாயம் அல்ல என்று விளக்கப்படுகின்ற காரணத்தினாலே இப்ப இந்த தவம் என்பது வேறு என்று நாம் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தவத்தை பற்றி சொல்லும் பொழுது
வேண்டிய வேண்டியாங்க எய்ததால் செய்தவம் இன்று முயலப்படும். அதாவது இன்றைக்கு தவத்தோடு இருந்தோம்னா நாளைக்கு தவத்தின் பயனாக விரும்பினதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஆகவே சில நாள் கிடைத்து விரும்பியவற்றை பெறுவதற்காக இப்பொழுது செய்யப்படுகின்ற அந்த நோன்புதான் தவம். ஆனால் பெருமானை தவிர வேற எதையும் வேண்டாத நிலை என்பதுதான் உயர்ந்த தவம். அந்த தவத்தை இங்கு சொல்லவில்லை. அது பிறவி இருக்கின்ற தவம். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டவரும் என்று சொல்லப்பட்டது இங்கு சொல்லப்படவில்லை என்று அந்த வித்தியாசத்தை அறிய வேண்டும். இவ்வாறு வசிட்டர் கூறினார். சாதாதபர் என்ற ஒரு முனிவர், தவம் இருக்கட்டும் ஐயா, தவம் தான் எல்லாரும் செய்யணுமே, தவத்திலும் சிறந்த ஒன்று இருக்கின்றது என்று சொன்னார். அது என்னன்னா அறம் என்று சொன்னார். அறம் வந்து தவத்தை விட சிறந்தது. தவம் என்பது அடிப்படை. கண்ணு விரும்பினதை பாக்குறது, காது விரும்பினதை கேட்கிறதுன்னா அவன் கெட்டு போயிடுவான். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் போயிடுவான் என்பதனால தன்னைத்தான் காக்க வேண்டும் என்றால் தவம் செய்ய வேண்டும். அப்ப விரதங்களால் வந்து முயன்று தவம் செய்ய வேண்டும் என்று அப்படி சொல்கின்றார். அது அடிப்படை. அதற்கு மேல் என்ன இருக்கின்றதுன்னா அறம் இருக்கின்றது. அறம் செய்ய வேண்டும். அறமே மரங்கள் முழுதழிக்கும், அறமே கடவுள் உலகேற்றும், அறமே சிவனுக்கு ஒரு வடிவமாகும், சிவனை வழிபடுவோர்க்கு அறமே எல்லா பெரும் பயனும் அளிக்கும், யாருக்கும் எவ்விடத்தும் அறம் அறமே அச்சம் தவிர்ப்பதென அறைந்தான் சாதாதப முனிவன். சாதாதப முனிவர் என்ன சொன்னார்னா, அறமே பாவங்களை எல்லாம் முழுவதுமாக அழிக்கும். இப்ப பாவத்தை எது அழிக்கும்னு கேட்டா தர்மம் அழிக்கும், அதர்மத்தை தர்மம் அழிக்கும். அதான் தர்ம சுரூபமா இருக்கின்ற விடை என்பது விரவா விருவ ஆர்க்கின்ற தான் விடை என்று சொல்லப்பட்டது. அறமே கடவுள் உலகேற்றும், தர்மத்தினாலே தேவர்கள் வாழ்கின்ற உலகிற்கு நாம் செல்லலாம். அறமே சிவனுக்கு ஒரு வடிவமாகும், பரம்பொருளாகின்ற கடவுளுக்கும் அறம் ஓர் வடிவம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அரக்கன் எண்ணத்தகும் அடிகள் ஆரூரரை மறக்க இல்லாமையும் என்று குருகுவாய என்ற பதிகத்திலே, கொல்லிப்பன் பதிகத்திலே நம்பியாரூர் கூறுகின்றார். அரக்கன் என்றால் தர்மத்தின் நெத்திரம், அறத்தின் மூலமாக பார்க்கப்படுபவன். இப்ப நான் கண்ணாடி மூலம் பாக்குறேன். அப்ப கண்ணாடி பார்ப்பதற்கு துணை செய்கின்றது. உயிருக்கு கடவுளை பார்ப்பதற்கு எது துணை செய்கின்றதோ அது ஒரு கண் போன்று ஆகின்றது. அப்ப அறம்தான் கடவுளை பார்க்கின்ற கண்ணாக ஆகின்றது. ஆகவே தன்னை பார்ப்பதற்கு உதவுகின்ற கண்ணாக அறத்தை கொண்டவன் அறக்கண்ணன் என்றாகின்றார். ஆகவே அரக்கன் என்றால் கடவுள். கடவுளை தர்மம் வழியாக தர்ம நேத்திரத்தினாலே பார்க்கலாம் என்று பொருள். அறவாழி அந்தணன் என்று திருக்குறளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அறம் என்பது சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்க ஆக்கம் எவனோ உயிருக்கு. அறம் என்பது ஒருவனுக்கு மேன்மையை கொடுக்கும். அறத்தினாலே பொருளையும் பெறலாம். ஏன்னா தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதகா என்று சொல்லி தன்னை காப்பவனே அறம் காக்கும். ஆகவே அறம் செய்தவன் சாப்பிடுவதற்கு இல்லாமல் செத்து போக மாட்டான். அது அறத்தினுடைய பொறுப்பு என்பதனால நம்ம 4 பேருக்கு கொடுக்கறதுனால ஓட்டாண்டியா போயிடுவோம் பயப்பட வேண்டாம். இந்த அறம் நம்மை காக்கும். நமக்கு பசிக்கும் போது நம்ம வாயில சோறு வந்து விழும். அந்த ஐயம் தேவையில்லை என்பதனால செல்வமும் ஈனும் அப்படிப்பட்ட அறத்தின் உங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. அறத்தை விட ஒருவனுக்கு அசட் என்பது என்ன இருக்கு என்று வள்ளுவர் கேட்கிறார். அதைத்தான் இங்க இவர் சொல்றார். சாதாதவர் அறம் சிவனுக்கு வடிவமாகும், சிவனை வழிபடுவோருக்கு அறமே எல்லா பெரும் பயனும் அளிக்கும். இப்ப இறைவனை வழிபடுபவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற தர்மம் இருக்கின்றது, அது எல்லா கருவிகளையும் கொடுத்துடும், எல்லா துணைகளையும் செய்யும். அவர்கள் வெளியிலே சென்று பொருளை ஈட்ட வேண்டாம், அவர்கள் வீட்டு வாசலுக்கு பொருள் வந்து சேரும் அறத்தினாலே என்பது பொருள். இப்பொழுது எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் அச்சத்தை தவிர்ப்பது அறம்தான். அற வழியிலே இருந்தோம்னா நம்ம பயப்பட வேண்டாம். தப்பு தண்டா பண்ணினோதான் நம்ம பயப்படணும். பயமில்லாமல் போகலாம் அப்படின்னா அறவாணர்களுக்கு பயமே கிடையாது. ஆகவே யாருக்கும் எவ்விடத்தும் அறமே அச்சம் தவிர்ப்பதென அறைந்தான் சாதாதப முனிவன் என்று பார்க்கின்றோம். சரி, அறம் என்பது விதிக்கப்பட்ட அறங்களை நீங்கள் சொல்கிறீர்கள். விதிக்கப்பட்டதற்கு மேலாக கருணையினாலே இருக்கிற எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துடணும், அப்படியே வாரி வழங்கணும். இல்லையே என்னால் ஏற்பகை போல இருக்கணும். வெறுமனே அறத்தை, தமக்கு விதிக்கப்பட்ட அறத்தை மட்டும் கடைபிடித்தால் போதாது. அறத்தின் எல்லைக்கு செல்ல வேண்டும், தனக்கென்று எதையும் கொள்ளக்கூடாது. அப்ப இந்த நிஸ்பிருகத்துவம், வைராக்கியம், பற்றின்மை, அதன் காரணமாக தன் கையில இருக்கின்ற எல்லா பொருளையும் வேண்டியவருக்கும் தக்காருக்கும் உடனே சிந்திக்காது இல்லையே என்னால் வழங்குகின்ற தன்மை இருக்கின்றதே கொடை, அது அறத்திலும் சிறந்தது என்று கௌதமன் என்ற முனிவன் கூறுகின்றார். அவர் என்ன சொல்றாரு? கொடையே எவர்க்கும் எப்பேரும் கொடுக்கும்
நெறியிற் பிறழாத கொடையே யாரும் தன் வழியின் ஒழுகச் செய்யும். குறை தீர்ந்த கொடையே பகையை உறவாக்கும். குலவும் பூதம் அனைத்தினையும் கொடையே புறக்கும் என்று உள்ளம் கொள்ள புகன்றான் கௌதமன். எல்லாரும் மனசும் ஏத்துக்க முடியாது. கௌதமர் சொன்னாரா, என்ன சொன்னார்னா, கொடை கொடுத்து கொண்டே இருப்பது, நான் ஸ்டாப்பபிளா, அப்படி அவன் கொடுத்துட்டே இருக்கான்னா அவனுக்கு அந்த கொடை என்பது அந்த பயனை கொடுத்து விடும். இவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். எப்படின்னா, இறக்கிற கிணறு ஊரும் என்பதை போல கொடுத்துட்டு இருக்கிறவனுக்கு செல்வம் வந்து கொண்டே இருக்கும் என்ப அந்த நெறியை கூறுகின்றார். மேலும் நெறியிற் பிறழாத கொடையே யாரும் தன் வழியின் ஒழுகச் செய்யும். இப்ப கொடுக்கும் போது யாருக்கு எதை கொடுக்கணும்னு பாத்திரம் இருந்து கொடுக்கணும். அவ்வாறு கொடுக்கின்ற அந்த கொடை இருக்குது, அது உலகத்தையே அது நல்ல நெறியில் இருக்க செய்யும். யாருக்கு எது தேவையோ தேவையறிந்து கொடுப்பதனால, அவரவர் தேவையில் இருப்பதனால அவரவர்கள் தவறு செய்யாமல் உலகத்திலே புண்ணியம்தான் மிஞ்சும் என்று பார்க்கின்றோம். குறை தீர்ந்த குறையே பகையை உறவாக்கும். அப்ப தேவையை தீர்க்கின்ற கொடை இருக்கின்றதே, அது பகைவனையும் நமக்கு நண்பனாக்கி விடும் இல்லையா? ஒரு நமக்கிட்ட பகையை பாராட்டுகின்றார் ஒருத்தம், அவருக்கு தேவைப்படும் போது தேவைப்படுகின்ற பொருளை கொடுத்து விட்டோம்னா அந்த பகைவன் நண்பனாகி விடுகின்றான் என்று பார்க்கின்றோம். இந்த கொடை என்பது பஞ்சபூதங்களையும் நிலைநிறுத்தும், காப்பாற்றும். ஒழுங்கா காலத்துல மழை பெய்யும், காற்று வீசும், பூமி தாங்கும், பூகம்பம் வராது, சுனாமி வராது. கொடைவள்ளல்கள் உலகத்திலே இருந்தால் உற்பாதங்கள் ஏற்பட மாட்டா என்று கூறுகின்றார். புலவும் பூதம் அனைத்தினையும் கொடையே புறக்கும் என்று கௌதமன் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படி கூறினான். அடுத்தது சொன்னாரு, நீங்க சொன்னதெல்லாம் நம்முடைய செயல்களிலே இருக்கின்றது. செயல்களை மீறி சிந்தையிலே இருப்பது ஒன்று இருக்கின்றது, அதான் சத்தியம். சத்தியத்தை கடைபிடிப்பது என்பது அவசியமாகின்றது. ஆகவே சத்தியத்தை விட உயர்ந்த ஒரு பொருள் இல்ல, தவம் இல்ல. அதுவே இறைவனுடைய காட்சிக்கு வழியாகின்ற உபாயம் என்று காசிப முனிவர் கூறுகின்றார். அவர் என்ன சொன்னார்னா, மெய்யே சிறந்த பெருநலமாம். நன்மைகளுக்குள்ளே மிகச்சிறந்த நன்மை, ஒருவருடைய செல்வங்களுக்குள்ளே மிகச்சிறந்த செல்வம் என்ன? சத்தியத்தை கடைபிடித்தல் தான். மெய்யே எவையும் நிலைபெறுத்தும். கொடை பூதங்களை நிலைபெறுத்தும் சொன்னீங்க, அது நிலைபெறுத்தாது. சத்தியம்தான் உலகத்தை அதனுடைய நிலையிலே வைக்கும். உலகம் நிலை பிறழாமல் இருக்க வேண்டும் என்றால் சத்தியம் இருக்க வேண்டும், பொய் அழித்து விடும் என்று கூறுகின்றார். மெய்யால் அழல் கால் கதிர்பிறவும் தத்தம் தொழிலின் விலகாவாம். சத்தியத்தினாலே நெருப்பு, காற்று, சூரியன், நீர், நிலம் ஆகிய எல்லாமே, இந்த பூதங்கள் எல்லாம் நிலை பிறழாது வாழ்கின்றன. சத்தியத்திற்கு கட்டுப்பட்டுதான் சூரியன் உதிக்கின்றான், சத்தியத்திற்கு கட்டுப்பட்டுதான் நீர் நனைக்கின்றது, நெருப்பு காய்கின்றது. ஆகவே அவையெல்லாம் எப்படி சத்தியத்தை கடைபிடிக்கின்றனவோ அதே போல் நாமும் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். மெய்யே எவைக்கும் இருப்பிடமாம். எல்லா பொருள்களும் மெய் என்ற உபாதானத்தில் இருக்கின்றன. சத்தியம் இடம் கொடுக்கவில்லை என்றால் எந்த பொருளும் காட்சிக்கு வராது. மெய்யே மெய்யே சிவமாகும். உண்மையாக உண்மைதான் சிவமே. சிவம் வேறு இல்லை, மெய் வேறில்லை. மெய்யே மெய்யே சிவமாகும். உண்மையாக மெய் என்பதுதான் சிவமாகும். மெய்யே பிரம பதமும். வேதங்களிலே சொல்லப்படுகின்ற பிரம்ம பதம் என்ற சிவபதம் இருக்கின்றது, அதுவும் மெய்தான் என்று காசிபன் கூறினார். யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற என்று வள்ளுவர் கூறுகின்றார். நாம் உண்மையாக கண்ட அந்த உபாயங்களுக்குள்ளே வாய்மையை விட மேலான அறம் என்பது ஒன்றும் இல்லை. ஆகவே வாய்மையை கடைபிடித்தல். வாய்மை என்பது என்ன அப்படின்னு சொன்ன, மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றும் ஒரு நிலையில் இருத்தல். மனதால் நினைப்பதே வாயால் கூறுதல், வாயால் கொடுத்த சத்தியத்தை உடம்பினாலே செய்து காப்பாற்றுதல். அப்ப ஓமிதி சத்தியம் நேதி அன்றதம் என்று ரிக்வேதம் கூறுகின்றது. ஒருவருக்கு ஒரு உதவியை செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு ஒத்துக்கொண்ட பிறகு அப்புறம் ஜகா வாங்கிறது, அது என்னால முடியல என்று சாதி கேட்பது என்பது அசத்திய மார்க்கமாகும். அவன் பொய்த்தவன் ஆகின்றான் பார்க்கிறோம். ஆகவே மனமொழி மெய்கள் ஒற்றுமைப்பட்டிருப்பது என்பது சத்தியமாகும், அது சிவமாகும் என்று இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்தது இன்னொருத்தர் சொல்றாரு, பரத்வாஜர் என்ற முனிவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் சொல்றீங்க கரெக்ட், ஆனா வேள்வி இருக்கின்றதே யாகம், இந்த யாகம் இடைவிடாது செய்து கொண்டிருக்க வேண்டும். வேதத்திலே விதிக்கப்பட்ட கர்ம மார்க்கம் யாகம் இருக்கின்றது, இடைவிடாது செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா, இந்த வேள்விக்கு அங்கமாக நீங்கள் சொன்ன அறங்கள் எல்லாம் வந்து விட்டன. சொன்ன தவமோ, அறமோ,
கொடையோ சத்தியமாக இருப்பதோ இதெல்லாம் வேள்விக்கு அங்கங்களாக இருக்கின்றன என்பதனால இவை அனைத்தையும் உட்படுத்துகின்ற வேள்வி இருக்கின்றதே அதுதான் இறைவனை காண்பதற்கான காட்சி. இப்ப தில்லைவாழ்ந்தவர்கள்லாம் வேள்வி செய்து கொண்டு நடராஜ பெருமானை கண்டு கொண்டிருக்கிறார்கள். கற்றாங்கெரியோம்பி கலியை வாரமை செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் என்று பார்க்கின்றோம். முத்தியாளர் நான்மறையர் மூவாயிரவர் நின்னோடும் ஒத்தே வாழும் தன்மையாளர் என்று காணப்படுகின்ற காரணத்தினாலே அவர்கள் வேள்விகளை செய்து கொண்டே இறை வழிபாடு செய்கின்றார்கள் என்பதனால வேள்வி இறைவனுடைய காட்சிக்கு உதவும் என்று கூறுகின்றார். யாரு? பரத்வாஜர். எச்சம் ஒன்றே இருமையினும் மேலாம் இமையோருக்கு ஓப்பாவது. எச்சம் என்றால் யஜ்யம் என்ற வடமொழி சொல் தான் எச்சம் என்றாக இருக்கின்றது. வேள்வி என்பது பொருள். எச்சம் ஒன்றே மகத்து இறையாம் எம்மான் வெளியப்படுவதும் எச்சம் ஒன்றே நனிசால சிறந்த பொருளும் கருமம் எச்சம் நிகழ்வேறில்லை என பரத்துவாதன் எம்பினதால். வேள்வி இருக்கின்றதே அது இம்மை மறுமை ஆகிய இரண்டிலும் மேலான ஒன்று. அது தேவர்களுக்கெல்லாம் ஓப்பாவது. என்ன காரணம்னா வேள்வியிலே அமைப்பாக பெறுகின்றார்கள் தேவர்கள். அதனால இந்த வேள்வி அவர்களுக்கு சாப்பாடு போடுவதனால தேவர்களுக்கு விருப்பாவதுதான். தேவர்களுக்கு விருப்பத்தை பூர்த்தி பண்ணி விட்டா அவர்கள் உலகிற்கு தேவையான மழையெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மழை இல்லாமல் பயிர்கள் விளைய போவதில்லை. அந்த தேவர்கள் உலகினை காக்காமல் நீங்க என்னையா அறத்தை கடைபிடிக்க போறீங்க, என்னத்தை கொடை செய்ய போறீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே முடியாது. எல்லாத்துக்கும் அடிப்படை வேள்விதான் என்று கூறுகின்றார். எச்சம் ஒன்றே மகத்திரையான் எம்மான் வெளியப்படுவதுவாம் என்றால் வேள்விகளுக்கு தலைவராக இருக்கின்ற சிவபெருமான் இந்த வேள்வியை விரும்புகின்றான் என்று வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்ல, ராமாயணத்துல சீதையை பிரிந்த பிறகு பிரிந்த சீதையை ராமனை விட்டுவிட்டு பூமிக்குள் சென்று விட்டார். அவ்வாறு ராமன் மீண்டும் அயோத்தியில ஆட்சி புரியும் பொழுது பெருமானுக்கு ஓப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது பெருமானுக்கு ஓப்பானதோ அரசர்கள் புரிதமாகின்ற அசமேத யாகத்தை புரிய வேண்டும் என்ற ஒரு முனிவர் அதற்கு கூற சிவபெருமானை திருப்திப்படுத்துவதற்காக வேள்வி புரிந்தான் ராமன் என்று வருகின்றது. பெரிய புராணத்திலும் இறைவனுக்கு ஓப்பான யாகங்களை எல்லாம் கழுதிற்றறிவார் செய்தார் என்று வருகின்றது. அதுபோல சோமயாஜி மாறனாரும் இறைவனுக்கு ஓப்பான வேள்விகளை எல்லாம் செய்தார் என்று வருகின்றது. சம்பந்த பெருமானுடைய புராணத்திலே உலவாக்கிழி பெற்ற நம்முடைய ஆளுடைய பிள்ளையார் தகப்பனாரிடத்திலிருந்து உலவாக்கிழியை கொடுத்து நீரும் சீர்காழி வாழ்கின்ற அந்தரும் பெருமானுடைய ஓப்பிற்காக வேள்விகள் புரிவதற்காக இந்த கிழியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி கொடுக்கின்றார் என்பதனால வேதத்திலே விதிக்கப்பட்ட வேள்விகளை பெருமான் விரும்புகின்றான் என்பது தெளிவு. மகத்து இறை என்று சொன்னால் வேதங்களுக்கு நாயகனாகின்ற சிவபெருமான் என்பது பொருள். அவனால் வேள்விகள் விரும்பப்படுகின்றன என்று கூறுகின்றார். எச்சம் ஒன்றே நனி சால சிறந்த பொருளும். வேள்வி என்பது ஒருவன் ஈட்டுகின்ற பொருளிலே சிறந்த பொருள். அதாவது பொருளை ஈட்டி வேள்வி செய்வது மட்டும் இல்ல, வேள்வியே ஒரு சிறந்த பொருளாகும் என்று கூறுகின்றார். பெரிய கர்மங்களிலே உயர்ந்தது என்பது வேள்விதான். ஒரு மனிதன் நகி திஷ்டத்து க்ஷணமபி அகர்ம கிருத்து என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மனிதனாலே ஒரு கணம் கூட ஒரு வினை புரியாது இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வினை புரிந்து கொண்டே இருக்கின்றோம். வேதத்திலே விதிக்கப்பட்ட வேள்வியாகின்ற சிறந்த வினையை புரியும் பொழுது ஏனைய அற்பமான வினைகளை புரியாத நம்முடைய நேரமானது காக்கப்படுகின்றது என்பதனால ஒரு அந்தணன் புரிகின்ற வினைகளிலே மிக உயர்ந்தது வேள்விதான். ஆகவே இருங்கருமம் எச்சம் நிகழ்வேறு இல்லையால் பெரிய வினை என்பது வேள்விக்கு இணையான ஒரு கர்மா என்பது இல்லை என்று பரத்வாஜ முனிவர் கூறுகின்றார். இப்பொழுது கண்வன் என்று ஒரு முனிவர், அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் கரெக்டாயா, நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறோம், நீங்க நம்முடைய கொள்கைகளோ நாம் பண்ணுகின்ற வேள்விகளோ கடைபிடிக்கின்ற அறமோ செய்கின்ற கொடையோ ஒழுகுகின்ற சத்தியமார்க்க ஒழுக்கமோ நம்மோடு நின்று போயிட்டா வேஸ்ட். உலகம் வாழ வேண்டும் என்றால் ஒழுக்கம் வாழ வேண்டும். நீங்க சொன்ன அத்தனையும் வாழ வேண்டும். அத்தனையும் வாழ வேண்டும் என்றால் இவற்றை கடைபிடிக்கின்ற நாம் நம்மோடு மறிக்காமல் நமக்கு பிள்ளை வேணும், நம்ம பிள்ளைக்கு பிள்ளை வேணும், அந்த பிள்ளைக்கு பிள்ளை வேணும் என்பதனால புத்திரன், பௌத்திரன், பிரபௌத்திரன், அதாவது நம்முடைய மகவு அவருடைய மகவாகின்ற பேரப்பையும் அவனுக்கு மகவாகின்ற கொள்ளு பேரும் இவர்களாலதான் இவ்வளவு பெறணும். அதாவது இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டு நம்முடைய வாழ்நாளிலேயே நாம் பிள்ளை பேர் பெற வேண்டும். அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து வைத்து நம்ம பேர பிள்ளையை பார்க்கணும், அவனுக்கும் திருமணமாகி கொள்ளு பேரனையும் பார்க்கணும். இப்படி பார்த்துட்டோம்னா சிவபெருமானை அடைந்து விடலாம், அவனுடைய காட்சியை கண்டு விடலாம் என்று ஒருவர் விளக்கமாக கூறுகின்றார்.
மகவே மேலாம் கதியாக்கும் மகவான் உலகந்தனை வெல்லும் மகவின் மகவான் முடிவின்மை எய்தும் மகவின் மகவழித்த மகவான் மேலை பதமுறும் தென் புலத்தார் கடனை மற்றுவதும் மகவான் அன்றி இல்லை என வகுத்தான் தெரித்து கண்ணுவனே. விளக்கமா சொல்றார் கண்ணுவ முனிவர். என்ன சொன்னார்னா, மகவே மேலாம் கதியாக்கும், நமக்கு பிறக்கிற பிள்ளை தான் செய்கின்ற கர்மத்தினால நம்ம பிதிருலோகத்துல போய் சேர்க்கும், நல்ல உலகத்துல சேர்க்கும், பிசாசா அலையாம நல்ல உலகத்துல போய் சேர்க்கும். சரி, மகவான் உலகந்தனை வெல்லும், பிள்ளையை பெற்றவர் இருக்கின்றாரே அவன் உலகத்தை எல்லாம் வெற்றி கொள்வான். என்னன்னா, தன்னால் முடியாதது தன்னுடைய பிள்ளையினால் பலருக்கு முடிகின்றது. இப்ப ஒருவன் தான் நேரடியாக அரசனாக முடியவில்லை, பகைவர்களால நலிந்தான் என்று சொன்னால், தன் பிள்ளையை சரியாக வளர்த்து போரிட்டு அந்த பிள்ளையை அரசனாவதனால அந்த இழப்பினை சரி கட்டுவான். ஒருவர் தான் கல்லாத கல்வியை தன் பிள்ளை கற்பதனால அந்த பயனை பெறுவான். ஆகவே உலகத்தை வெல்லுதல் என்பது ஒரு நல்ல பிள்ளையை பெறுவதனாலே முடியும் என்று பார்க்கின்றோம். மகவின் மகவான் முடிவின்மை எய்தும், தன்னுடைய மகவிற்கு ஒரு மகவை பிறப்பதனால இந்த சந்ததி நின்று போகாமல் பார்த்து கொள்ளலாம். மகவின் மகவளித்த மகவான் மேலை பதமுறும், தன்னுடைய பிள்ளை பெற்ற பிள்ளை பெறுகின்ற பிள்ளை, அதாவது கொள்ளுப்பேரன் பிரபோத்தினாலே மேலை பதமுறும் என்றால் பிதிரர் லோகத்திலிருந்து தாண்டி விண்ணுலகத்துக்கு செல்லலாம், தேவராக ஆகலாம், மேலை பதமுறும். சரி, தென் புலத்தார் கடனை மாற்றுவதும் மகவான் அன்றி இல்லை. தென் புலத்தார் என்றால் பிதர்கள். அந்த பிதர்களுக்கு நாம் பட்டிருக்கின்ற கடனை நாம் பெறுகின்ற பிள்ளையினால் தான் மாற்ற முடியுமே அல்லாமல் நம்மால் மாற்ற முடியாது. இப்ப ஒருவன் தான் பிறந்ததினாலேயே பிதிர்கடன் தீராது. தான் திருமணம் செய்து கொண்டு தனக்கு ஒரு மகவு பிறப்பதனால்தான் பிதிர்கடன் தீரும். இல்லை என்றால் அவன் புத்தென்ற நரகத்திலே சென்று வீழ்வான் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. அவன் அவ்வாறு புத்தென்ற நரகத்திலே சென்று விழாமல் காப்பதனாலே, புத்தென்ற நரகத்திலிருந்து தாயதே காக்கின்றான் என்ற காரணத்தினால்தான் நம்முடைய பிள்ளைக்கு புத்திரன் என்று பெயர். புத்தென்ற நரகத்திற்கு தன் தகப்பன் செல்லாமல் தான் பிறந்தவனை காக்கின்றான் என்பதனால தென்புலத்தாருடைய கடனை மாற்றுவது பிள்ளை பெற்றினால்தான் என்று கண்ணுவ முனிவர் விளக்கமாக சொன்னார். ஆகவே பிள்ளையை பேரனை கொள்ளு பேரனை பெற்றவர்கள் அறத்தினை நன்றாக கடைபிடித்தவர்கள் ஆகின்றார்கள். அறத்தினை கடைபிடிக்கின்ற காரணத்தினாலே சிவபெருமானுடைய காட்சி கிட்டும் என்று கண்ணுவ முனிவர் கூறினார். அடுத்தது, எல்லாம் சொல்லிட்டீங்க, எல்லாத்துக்கும் there is an end. பேசிக்கிட்டே இருந்தா யார் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பேச்சு முடியும் இன்னொரு 3 நிமிஷத்துல அப்படிங்கும் போது, சரி அடுத்த கருத்து என்ன அப்படிங்கிறது நம்ம செவியை தீட்டிக் கொண்டு கேட்கின்றோம். உலகத்துல எல்லாம் கடைபிடிக்க வேண்டியதுதான், ஆனால் எல்லாவற்றையும் கடைபிடித்து துறக்க வேண்டும். அப்படி துறக்கலைன்னா போக முடியாது. 30 படி ஏறி மாடிக்கு போறோம், படிப்படியாதான் போறோம். படிகள் முக்கியம். படிகள் முக்கியம் என்பதனால படிகளிலே காதலை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு படியில ஏறும்போது படி முக்கியம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும், இல்லைன்னா படியில கால வைக்க மாட்டோம். ஆனால் 30வது படி தாண்டி மாடிக்கு போகும்போது படிதானே நம்மள படிப்படியா ஏற்றி விட்டது, படிதான் நமக்கு பிடிக்கும்னு படியிலே இருந்துட்டா படிகளை துறந்து மேலே செல்ல வேண்டும் என்பதனால துறவே முக்கியம். நீங்க சொன்ன எல்லா உபாயம்தான், ஆனால் அனைத்தையும் துறந்தாலுமே கடவுளை அடைய முடியாது. இப்பொழுது இத்துணை நாளும் கடவுள் கிட்ட கிட்ட போறோம், ஆனா ஜம்ப் பண்ணணும். அப்படியே அது நடுப்புற ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்தை தாண்டணும். இப்ப ஒரு நதி மீது கல்ல போட்டிருக்கு, கிராஸ் பண்றதுக்கு கல்லு வழியா வந்தோம். கடைசியில கல் இல்ல, நதி ஓடிட்டு இருக்கு. அண்ணண்ட நிலத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்றோம், தாண்டுறோம். அப்ப தாண்டுகின்றோம் இல்லையா, அதான் துறவு, மீறி செல்கின்றோம் என்பதனால உலக வாழ்வினை மீறி செல்ல வேண்டும். இதுவரையும் எதெல்லாம் முக்கியமா கடைபிடித்தோமோ அதை கைவிட வேண்டும், சந்நியாசம் செய்ய வேண்டும். துறவினால்தான் சிவபெருமானுடைய காட்சி கிட்டும் என்று கூறுகின்றார். மகவினால்தான் நல்ல நல்ல நிலைமைன கண்ணுவர் சொன்னார் இல்லையா, அதை வள்ளுவர் சொல்கின்றார். எப்படின்னா, எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். அதாவது பாவம் செய்யாது, குற்றமில்லாத, நல்வினை பயனாக உயர்ந்த பண்புகளை கொண்ட நிரம்ப பிள்ளைகளை ஒருவன் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அவன் பல பிறவிகளுக்கும் அவனை பாவம் சேராது. அவன் பிறவிகள் எழுந்தோறும் அவன் மீண்டும் எத்துணை தடவை பிறந்தாலும் இந்த பிறவிலே நல்ல பிள்ளைகளை பெற்ற புண்ணியம் காப்பாற்றும் என்று வள்ளுவரும் கூறுகின்றார் பார்க்கிறோம். இப்பொழுது துர்வாசன் என்ற
சைவ முனிவன் கூறுகின்றான் துறவுதான் உயர்ந்தது என்று கூறுகின்றார். என்ன காரணம்? ஔவையாரும் கூறியிருக்கின்றார், ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்துருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், அரணை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. ஆகவே விடணும், பேரின்ப வீட்டினை பெற வேண்டும் என்றால் அறம்பொருள் இன்பங்களை விட வேண்டும் என்ற கருத்தினை ஔவையார் கூறியிருக்கின்றார். நீங்க சொன்னதெல்லாம் அறம்பொருள் இன்பம். எப்படி? தவம் அறம் என்று முன்னாடி 2 பேர் சொன்னாங்க, அது அறம். அப்புறம் கொடை சத்தியம் என்று சொன்னாங்க இல்லையா, அது அறம் பொருள் இரண்டையும் குறிக்கின்றது. வேள்வி பொருள் வரையும் வருது, இன்பம் மகவே என்ற இடத்துல வந்தது. அறம்பொருள் இன்பம் என்ற 3 புருஷார்த்தங்களுக்குள்ளே இதுவரையில் சொன்ன உபாயங்கள் அடங்கிவிட்டன. 4வது உபாயம் வீடு. வீடு பேருக்க உபாயம் என்பது துறவு தான் என்பதனால துறவே அறங்கள் எவற்றினுக்கும் பெரிதாம். எல்லா அறங்களை விட துறவு என்பது பெரிது. அதாவது துறத்தல் என்பது பெரிது. விடையூர் தோன்றலுக்கும் துறவே உகை வரச் செய்யும். ரிஷபத்துல வர சிவருமானுக்கு துறவிகளை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். துறவே அயன்மால் உலகளிக்கும். துறவினால ஈஸியா சத்தியலோகம் வைகுண்டத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்துடலாம். துறவே ஈசனிடத்திருந்தும். துறவிகளுக்கு சிவலோகத்திலும் இடம் உண்டு. எவரும் மேலா சொல்லுவதும் துறவே. எல்லாரும் ஒத்தியா சொல்றது துறவத்தானே. ஒருமித்த கருத்து துறவில் தான் இருக்கின்றது என்று எழுந்து நின்று சொன்னார். எல்லாரும் உட்கார்ந்து சொன்னாங்களா? துர்வாசன் மட்டும் நீங்க சொன்னதுக்கெல்லாம் மேல ஒண்ணு இருக்குப்பா என்று எழுந்து நின்று சொன்னார். துறவுதான் வஸ்தின்னு சொன்னார். துறவு என்பது என்ன அப்படின்னு கேட்டா, யான் எனது என்ற இருவகை பற்றுக்களை துறத்தல் துறவு. யான் என்பது உடம்பு, எனது என்பது மனைவி மக்கள் முதலிய உயிர் சார்பும், செல்வம் வீடு முதலிய பொருட்சார்பும் ஆகும் என்பதனால யான் எனது என்னும் செருக்கெருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். யான் எனது என்ற அகப்புற பற்றுக்களை அறுக்கின்றவன் தேவர்களுக்கும் கிட்டாது மேலுலகத்தில் சென்று சேருவான். அப்ப தேவர்கள் வாழ்கின்ற உலகத்திலும் மேலானது என்பது என்ன? வீடு பேருதான். அந்த வீடு பேர் என்பது துறவிக்கு நிச்சயம் என்று இங்கு திருக்குறளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. என்பதனால துறவுதான் உயர்ந்தது என்று அந்த முனிவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள். அவர்களுக்குள்ள கருத்து ஒற்றுமை வரவில்லை. அப்பொழுது சூத முனிவர் இங்கு வருகின்றார். அவருடைய கருத்து அவருடைய பிணக்கத்தை தீர்த்து அவர் எவ்வாறு அவர்களுக்கு கருத்து ஒற்றுமை ஏற்படுத்துகின்றார் என்பதை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித்சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.